அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆவணி மாதத்தில் அவதரித்த விநாயகர் பெருமானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தியின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய சங்கடங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குது? விநாயகர் பெருமானுக்கு தான் இருக்குது. ரொம்ப 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 சிம்பிளான தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு கோவிலுக்கு போய் ஒரு கருவறையில் நம்ம லைனில் நின்று தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற அவசியம் அவர்கிட்ட கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் இருப்பார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. எங்கேயாவது நம்ம போகிறோம், கிளம்பிட்டோம், எந்த சங்கடங்களும் இல்லாமல் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட தான் இருக்குது. பெருசாக மாலை மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் அது அவங்கவுங்களோட இஷ்டம். ஆனால் ஒரு அருகம்புல்லை எடுத்து வச்சு ஒரு எருக்கம்பூ மாலையை எடுத்து போட்டு சாமி கும்பிட்டா கூட வேண்டியதை தடையின்றி நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் பெருமான்கிட்ட. ஸோ அப்படியாப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதத்தில் அவதரித்த விநாயகர் பெருமானை நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் எப்படி வேணாலும் வணங்கலாம். கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறதுல விநாயகர் பெருமான் முழு முதற் கடவுள். சங்கடங்கள் அனைத்தையும் நீர்க்கக்கூடியவர், கேதுவின் அம்சம் பெற்றவர், ரொம்ப சிறப்பான எந்த காரியத்திற்கும் முதன்மையான தெய்வம் அப்படின்னு எடுக்கக்கூடியவர், முழு முதற் கடவுள் அப்படின்ட்டு அவருடைய பெருமைகளை சொல்லிட்டே போகலாம். ஆவணி மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர். ஸோ இந்த மாதம் அவருக்கு வரக்கூடிய சதுர்த்தி திதியில் நம்ம என்ன மாதிரியான வீட்டில் வழிபாடுகள் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவரை எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் ஒரு 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 உருண்டையாக பிடிச்சு வச்சாலும் அவர் வந்துடுவார். மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சு நீங்கள் வீட்டில் வழிபாடு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்தனை சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய நின்று போகக்கூடிய சுபகாரியங்கள் அத்தனையுமே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சுபிட்சங்கள் தேடி வரும், மங்கள காரியங்கள் சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறது அவசியம், அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு பெண்களுக்கு கல்யாண தடையாக இருக்குது, குழந்தை பாக்கிய தடையாக இருக்குது அப்படின்னா அவங்க இந்த வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சு வழிபாடு பண்ணாங்கன்னா தடைகள் அத்தனையும் நிவர்த்தி செய்யக்கூடிய சுபிட்சமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது களி மண்ணில் நீங்கள் விநாயகர் பிடிச்சி வச்சு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா தொழில் தடைகள் அத்தனையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு அவர்கிட்ட இருக்குது. தொழில் பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வேலை கிடைக்கிறதுல அவ்வளோ சங்கடங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பூரா நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்குது? அந்த களி மண்ணில் பிடிச்சி வச்ச விநாயகர்கிட்ட இருக்குது. ஸோ வீட்டில் வழிபாடு எடுக்கிறவங்க களிமண்ணால் செய்த விநாயகர் வாங்கி வழிபாடு எடுங்க. தொழில் தடை நிவர்த்தி ஆகும், தொழிலில் அமோக லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். சந்தனத்தில் நீங்கள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன கசப்புகள் கஷ்டங்கள் அத்தனையும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். குங்குமத்தில் விநாயகர் பிடிச்சி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது பெண்களுக்கு பொதுவாக மன கஷ்டங்கள் அத்தனையும் நீங்கும், மாங்கல்யம் நிலைத்து நிற்கும், வீட்டில் சண்டை சச்சரவுகள் வராமல், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் அமைதியான முறையில் குடும்பம் சுபிட்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பசு சாணம். பசு சாணத்தில் பிடிச்சி வைக்கிறது அத்தனை ஐதீகம் அப்படிங்கிறது. வீட்டில் நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகம். இது எல்லாமே நீங்கள் பிடிச்சி வச்சு விநாயகருக்கு தேவையான இனிப்பு வச்சு, கொழுக்கட்டை, அவல், சுண்டல் இதெல்லாம் வச்சு இனிப்பு வச்சு அருகம்புல் மாலை போட்டு படைச்சி நீங்கள் அவரை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீர்நிலைகளில் கரைச்சி விடலாம். இது ஒரு நல்ல ஐதீகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். வேண்டிய வரமளிக்கும்.
விநாயகர் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அந்த அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து கோவில்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அன்னதானத்திற்கு பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு உதவி செய்யலாம். எதுவே முடியாதவங்க உப்பு மஞ்சள் கூட வாங்கி தானமாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஆவணி மாதத்தில் அவதரித்த விநாயகர் பெருமானை வணங்கி அத்துணை சுபிட்சங்களும் சந்தோஷங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெற திருப்பூரிலிருந்து ஜோதிடர் ராஜலட்சுமி அவர்களின் வாழ்த்துக்கள். நன்றிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.